ஒரு இடத்துக்கும் போக முடியாது. வீட்டுக்குள்ள கிடந்து தான் சட்டி பானை கழுவிட்டு அடக்கணும். ஞாபகம் வச்சுக்க. நாங்களும் தான் படிக்காம இப்படி இருக்கோம். நீங்களோட படிச்சு நல்லா இருக்கணும்னு தான் உங்களோட படிக்க வைக்காது. ஆனா படிக்கிறதுக்கு உங்களுக்கு கறி வலிக்குது. லட்சுமி அக்கா, வாசரசு, என்னக்கா பிள்ளை என்ன சத்தமா போட்டுட்டு அடக்கிய? என்னால இந்த வீட்டுல இந்த அழுத்தம் தானே சரசு. ஏன் என்னாச்சு? வாசரசு முத வந்து உட்காரு. என்னக்கா திடீர்னு தட்டி முனைச்சிட்டு அடக்கிய? எதுவும் தட்டி வியாபாரம் பண்ண போறீங்களோ? அதான் நம்ம இந்த முட்டை கிழவி எந்த ஆச்சு இருக்குல்ல. ஆமா, அது வீடெல்லாம் அந்த மலைக்கு ஒளிவிட்டு அடக்கு பத்துக்க. அதான் 4 தட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சி விடுவோன்னு பார்த்தேன். ஐயா ஆமா சொன்னியல்ல. ஆமா என்ன சோனி? ஆமா, இவளை திட்டேன்னு இனிமே சத்தமே தராண்டா. ஊன்னுகிட்டு இருப்பா. சொல்லு. வெளியே கொஞ்சம் ஓலை கிடக்கு, அந்த ஓலையை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போடு. அப்பதான் கொஞ்சம் பதமா இருக்கும். தட்டி முனைய நல்லா காஞ்சிருக்கும் அந்த ஓலெல்லாம். சரி. இந்த படலை கிட்ட இருக்க பைப்லயே தண்ணியை பிடிச்சு ஊத்து. சரிம்மா. ஒரே 2 பேருக்கும் சண்டை. சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணதுக்கு நமக்கு தெம்பு இருக்காண்டேங்கி. அவளைதான் நீ பாராட்டியா, என்னைய மட்டும் தான் திட்டியாங்க. இவா மூத்தவளுக்கு தட்டி முனையே தெரியல. சரி, அவ எத்தனை தடவையோ சொல்லி கொடுத்து பார்த்தா. சொல்லி கொடுத்து அவளுக்கு தெரிய மாட்டேங்கு போல இருக்கு. அந்த தூக்கி போட்டுட்டு போய் படிக்க வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கு இவ ஒரே நிலையா நிக்கா. அது எப்படி நீ அவளை மட்டும் போன்னு சொல்லலாம், என்னைய மட்டும் இங்க போனன்னு சொல்லியா அப்படின்னு ஒரே நிலை. அதான் அவ படிக்க பிள்ளைலாம் படிச்சுட்டு போறா. நீயாவது ஒரு 4 தொழிலை கத்துக்கிடுவல்ல, இருந்து செய்ய என் கூட உட்கார்ந்து அப்படிங்க. அதுக்கு கோவம் வருது. அவளை சத்தம் போட்டு செய்ய சொல்லணுமா? இதை செய்ய தெரியல இந்த பிள்ளையே. வேற நம்ம என்ன செய்ய? படிக்கிற பிள்ளையே சரி படிச்சுட்டு போட்டுன்னு தான் விட முடியும். இந்த பிள்ளைக்கு அந்த அறிவு இல்லை. இருந்தாலும் இது சின்ன பிள்ளைலாக்கோ, இவளுக்கும் வருத்தமா தானே இருக்கும். இப்ப எந்த படிக்க பிள்ளைக்கோ பெரிய உத்தியோகத்துல இருக்கு. அவிய தலையெழுத்து எப்படி இருக்கு அப்படிதான் அமையும். நீங்களே இந்த 2 பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் பார்த்து பார்த்து கடைசியில அந்த பிள்ளைக்கு நீங்க உங்க கண்ணே பட்டு அது தலையெழுத்து மாற போகுது பாருங்க. என்ன சரசு திடீர்னு இப்படி சொல்லிட்டா? அதுக்கு தான் சொல்லியே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்ணே நம்ம பிள்ளைக்கு படப்படாது. ஆமா சரசு, நீ சொல்லியதும் சரிதான். சரி, தட்டியெல்லாம் முனைஞ்சிட்டியெல்லாம் இன்னும் கிடக்கா? ஐயா என்ன முனையணும்? நான் அங்கே வெளியே தண்ணி தெளிச்சு போட சொல்லியிருக்கோம்ல, அந்த ஓலெல்லாம் பதமானதும் அதை மறுபடியும் முனையணும். இதெல்லாம் கொஞ்சம் பனியிலே நல்லா பதமாக இருந்துச்சு பார்த்துக்க. அதை 4 ஓலையை போட்டு இப்போ முனைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நேற்று சாயங்காலம் தான் எடுத்துக்கிட்டே வந்தோம். தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் கடந்துச்சு. ஓலைகளை எல்லாம் பக்கத்தில் எல்லாம் எரிச்சு விட்டாரு. பக்கத்து தோட்டத்துலலாம் தான் கடந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏதோ தோட்டம் இல்லாதவ மாதிரி வேற தோட்டத்தில் ஓலையை அள்ளிக்கிட்டு வர வேண்டியதாக போச்சு. அவ்வளோ ஓலையை எரிச்சு விட்டாவளோன்னே. ஆமாம், அவர் ஓலையை கண்டுன்னா உடனே தீ குளிச்சு பிடியாது. எங்கள் வீட்டுக்காரன் ஒரே தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டே அடக்காரு. நீயும் வந்தால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், வா வான்னு. நான் தான் போகாமல் அடக்கேன். அவரை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது. இனிமேல் கொஞ்சம் போனோன்னு இருக்கேன் நானும் தோட்டத்துகளுக்கு. ஆமாம் சரசு, நம்மளுக்கு இங்கே வீட்டிலே வேலை நேரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா. அதனால நானும் இப்போ போகிறதே கிடையாது பார்த்துக்க. நேற்று சரி இந்த ஓலைக்காண்டி தான் போனேன் மெனக்கிட்டு. சோனிக்கு என்னமோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாவன்னு சொல்லி போயிட்டாளா. அந்தால இவ சந்தியால மட்டும் கூட்டுக்கிட்டு போனேன். கொஞ்சம் சோறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேலையை பார்த்துட்டு ஓலையை எடுத்துக்கிட்டு வந்தோம். ஆமாம், உங்கள் மாமியாருக்கு என்னாச்சு? எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போனாவன்னு சொன்னால. நானும் வந்து பார்க்கணுன்னு பார்த்தேன், மறந்தே போயிட்டேன். எனக்கு தோட்டத்துலேருந்து வரையும் நேரம் ஆகி போச்சா. அப்புறம் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டே மறந்தே போயிட்டேன் பார்த்துக்க. இப்போ பரவாயில்லையா உங்கள் மாமியாருக்கு? ஐயா அந்த கூத்தை ஏன் கேட்கிய லட்சுமி அக்கா? ஏன் என்னாச்சு? மறுபடியும் சண்டையா? இல்லை சண்டைலாம் இல்லை. அன்னைக்கு சண்டையை நான் உங்ககிட்ட சொல்லலை பாருங்க. அன்னைக்கே பழத்தை கூத்து பண்ணி போச்சு. நான் தனி அடுப்பு வச்சு சோறு பொங்கி திங்க போறேன் அப்படின்ட்டு. ஐயே கேவலை விட்டு போச்சே. ஆமாக்கா, அப்புறம் எங்கள் மாமனார் தான் சத்தம் போட்டிருப்பாரு போல இருக்கு. நான் உங்ககிட்ட பேசிட்டு போனோம்ல, போன அப்புறம் தான் எங்கள் மாமனார் பேசிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு அவங்க பேசியதை கவனிக்கேன். அந்த பொம்பளை நான் தனி அடுப்பு வச்சு பொங்க போறேன்னு சொல்லியிருக்கும் போல இருக்கு. அப்புறம் அவர் சத்தம் போட்டு கித்தம் போட்டு வச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இருந்தால் நீ உன் வீட்டில் போய் இருந்து பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரே சத்தம். அந்தால அதுக்கப்புறமா யார் சாப்பாடு செய்யறதுன்னு முடிவு பண்ணுங்க 2 பேர்லன்னா தான். என்னாலலாம் முடியாது, காலுகளில் இடுப்பெல்லாம் வலிக்குது, அவ சரசே பண்ணட்டோன்னு இருச்சு. அதனால இப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் அப்படியே கிடக்கு. வேற இடுப்பு வேற அன்னைக்கு உடச்சிட்டு கிடந்துச்சா, வெத்தலை பறிக்க போறேன்னு தண்ணிக்குள்ளே விழுந்து. இப்போ எங்கள் வீட்டுக்காரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பாடு பார்த்து கொண்டு வீட்டில் போட்டிருக்காரு. எக்ஸ்ரே கேனனி என்னென்னமோ எடுத்து கொண்டு பார்த்து வச்சிருப்பாவ போல இருக்கு. ஒன்றும் இல்லை, வெறும் சுளுக்கு தான், மாத்திரை மருந்து தாரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்து விட்ருக்காரு டாக்டரு. இந்த இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டில் கிடக்குது அமைதியா. சரி, அதே போல் இப்போல்லாம் கிளம்பிடுது அப்படியே கதை பேசியதுக்கு. நான் யார்கிட்டயாவது கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வரேன், நீ மட்டும் தான் போவியாக்கும் நானும் போவேன்னு. அது யாருக்கிட்ட உட்கார்ந்து கதை பேச போகுது? வேற யாரு? இந்த பெரிய பொண்ணு மாமியாரு, உமா மாமியாரு, அப்புறம் இந்த ஆச்சி கிழவி, இதுவ கூட தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. வேற இது யார்கிட்ட போய் உட்கார்ந்து பேச போகுது? நேரத்துல இருந்து இவியெல்லாம் ஒரு புது கூட்டணி ஆரம்பிச்சிருக்காவ. ஐயே, இவிய 4 பேரும் சேர்ந்து புது பிரச்சனையை உண்டாக்கிறாம. மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைய. எவ குடும்பத்தெல்லாம் காலி பண்ண போற அளவுல தெரியல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருந்துகிட்டு. உமா மாமியாரு கொஞ்சம் மெண்டல் மாதிரி தானே இருந்து சரியாயிருச்சாக்கும். அதாமுக்கும் எனக்கும் தெரியல. இந்த உமாட்ட தான் கேட்கணும்னு பார்த்தேன். அது நல்லாதான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து எங்க மாமியார்கிட்ட. அப்படியா? அப்ப அந்த நகை என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பார்த்தாலும் இல்லையான்னு தெரியல இந்த உமா.
ஆமாக்கா அந்த நகை தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுவலா கொடுக்கலையான்னு தெரியல. அது வீட்டுக்காரர் ஒருக்கா கொடுத்தாவன்னு ஒருக்கா சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு பார்த்துக்கிடுங்க. ஆமாம் அன்னைக்கு மயங்கி கிடந்துச்சு, வந்து மெண்டல் மாதிரி கிடந்தது. அதுக்கப்புறம் அந்த நகை என்னாச்சுன்னே தெரியல. அந்த திருட்டு பயிரோலையும் ஊருக்குள்ளே காணோம். போலீஸில் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னுமா பிடிக்காம இருப்பானுவேன், யாருக்கு தெரியும். எம்மா தண்ணி தொளிச்சிட்டேன். சரிப்பா, டிவி கிவி பார்க்கணுன்னா போய் பாரு. தட்டி முனையாண்டாம்மா. வேண்டாம் வேண்டாம், அதை நான் முனைஞ்சுக்கிட்டேன் குறைய. நீ இப்போ போய் டிவி பார்க்கணுன்னா பாரு. அந்த ஓலை பதம் வந்தப்புறம் முனைஞ்சுக்கிடலாம். சரிம்மா. அந்த பாதி தட்டியை மட்டும் இங்கே எடுத்து தந்துட்டு போ. சரி. எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேலதான் சந்தேகமா இருக்கு சரசு. ஆமாக்கு அந்த திருட்டு பயில்வட்டா அப்பவே மாட்டிருப்பானுவேன் பத்தியில. ஆமா அவனுவெல்லாம் சரியான கோசா பயிலுவேன். அவனுவெல்லாம் திருடுனானுவனா கண்டிப்பா மாட்டிக்கிடுவானுவேன். அதுவும் உமா மாப்பிள்ளலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அப்பவே அந்த நகையை கண்டுபிடிச்சிருப்பாவே. எனக்கு என்னமோ அந்த நகை வீட்டுக்குள்ளதான் இருக்குமோன்னு தோணுது. ஆமாக்கு நீங்க கூட சாமி இருந்து சொல்லும் போது வீட்டாளு வெட்டதான் இருக்குன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? ஆமா உங்களுக்கு தான் சாமியாட்டு வந்து சொல்லியது எதுவும் ஞாபகம் இருக்காத. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. அப்புறம் என்னமோ ரத்த வலி சொந்தத்துல என்னமோ இருக்குன்னு வேற சொன்னீங்க. எனக்கு என்னமோ ஒன்று உமா மாப்பிள்ளை கிட்ட இருக்கணும், இல்லைன்னா உமாவோட நாத்தனார்கிட்ட இருக்கணும். இது ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்டே ஒருத்தட்ட இருக்குன்னு தோணுது. அப்படியா சொன்னேன்? ஆமாக்கோ நீங்க அப்படி சொன்னதுல இருந்து உமா அடுத்த நாள் சாமி வந்து நீங்க ஏதாவது சொல்லுவீங்களான்னு காத்து கிடந்தா. வேற நீங்க உங்களுக்கு சாமி வரலையா ஒன்றும் சொல்லவும் இல்லை. அந்தாலும் அவ என்னத்தை கேட்கணுமே அப்படின்ட்டு இருந்தா. அப்ப இவ்வளவு விஷயம் சாமி சொல்லியிருக்க, சொன்ன அப்புறமா அந்த உமா அமைதியா இருக்காளாக்கோ? வீட்டுக்கார்ட்டையும் நாத்தனார்கிட்டையும் ஒரு கேள்வியும் கேட்காம இருக்காளாக்கோ? இருக்கால, இருக்கிறதுனால தானே நம்ம கிட்ட ஒன்றும் சொல்லாம இருக்கா. கேட்டிருந்தா தான் நம்ம கிட்ட வந்து ஏதாவது சொல்லியிருப்பாள. கேட்டிருந்தாதான் எங்க வீட்டுக்காரர் இப்படி சொன்னாரு, எங்க நாத்தனார் இப்படி சொன்னா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாள. ஆமா ஆமா, அவ வாய் சும்மா இருக்காது, எதுனாலும் நம்ம கிட்ட ஓடிந்து சொல்லிடுவா. என்ன பிளான்ல இருக்காளோ தெரியல. கத்தரிக்காய் முத்துனா கடத்தரவுக்கு வராமலா போப்புது. என்னைக்குனாலும் ஒரு நாள் வரும், அப்ப பாத்துக்கிடுவோம். அதை சொல்லுங்க லட்சுமி அக்கா. இந்த குறை தட்டியை முனைச்சி போட்டுட்டேன்னா அப்புறமா அந்த ஓலையும் முனைச்சிக்கிடலாம் பொறுமையா. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கொண்டு போய் இந்த கிளவி வீட்டுக்கு கூரையை அடைச்சி விடுங்கன்னு சொல்லணும். ஆமாம் பாவம் பற்றியில பிள்ளைகள் இருந்தால் எப்படி கிடக்குதுன்னு. ஆமாம் சரசு, வயிற்றுச்சல் காசு பணம் இருந்து என்னத்துக்கு சொல்லு. பெத்தையில இப்படி தவிக்க விட்டுட்டு கிடக்கணுமாக்கா வெளிநாட்டில். மௌனு தான் காசு பணம்லாம் நல்ல கணக்கு அனுப்பிட்டு கிடந்தானுவேன். அப்படிதான் கிளவி முன்னாடி சொல்லும். இப்போ அனுப்பியானுல அனுப்பலையே அது நமக்கு தெரியாது. அனுப்பியிருந்தாலும் அனுப்பிடானுவே, அனுப்பாமலேயே போனாலும் போயிட்டு போறானுவேன். அது என்னதான் இருந்தாலும் அந்த ஒத்த மனுச்சியே ஒரு நல்ல நாள் பொழுதுகளுக்கு வந்து பார்த்துட்டு போனேன்னு அதுக்கு நேரம் இல்லாமல் தெரியானுவளாக்கும். இந்த கிளவி செத்தா சாவுக்கு கூட வருவானுவளோ இல்லை வராண்டானுவளோ. அதுக்கெல்லாம் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் வருவாவுக்கு. மற்ற உயிரோட இருக்க வரைக்கும் தான் எட்டி பார்க்காண்டாவ, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காண்டாவ. செத்தப்புறம் அவ்வளோ வர வந்து நிற்பாவ. ஆமா அது சரிதான். அதுக்கப்புறம் பாலும் பழமும் பலரசமுமா வச்சு படைப்பாவ. உயிரோட இருக்க வரைக்கும் அன்னைக்கு இது பிடிக்குமே அது பிடிக்காம நல்ல துணி உடுத்தியா எடுத்தியா தின்னியான்னு கேட்க நாதி இருக்காது. செத்ததுக்கு அப்புறம் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து வச்சு படைப்பாவ. அது என்னத்துக்கு? லட்சி யார் செத்து போனா? ஏன்னா நீ எப்போ வந்தா? நீங்க செத்து போனவன்னு யாரையும் சொன்னீல்ல, அப்பதான் வந்தேன். யாருக்கும் செத்து போனா? எல்லாம் யாரும் சாவல, நாங்களும் சும்மா சரசனானும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா நீ என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைக்கோ, இந்த இழிச்ச வச்சு புருஷன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறாரு போல இருக்கு. அந்த பையன் இப்போ ஹோட்டல் வேலைக்கே போறான். எல்லாம் பெரிய பொண்ணு, அந்த பையன் தேங்காய் உரிக்க தானே போவான். ஆமாக்கோ, இப்போ போறதில்ல போல இருக்கு. ஹோட்டல்ல தான் புரோட்டா மாஸ்டரா இருக்காராம். அப்படியா? அவ சொல்லவே இல்லையே. ஆமா சரசக்கோ, அவ எங்ககிட்டயும் சொல்லல. எங்ககிட்ட சொன்னா நாங்க புரோட்டா கிட்ட கேட்டுருவோம்னு நினைச்சாலும் என்னமோ தெரியல. சரி இப்போ அதுக்கு என்னலா? இல்லைக்கோ, அவங்க வீட்டுக்காரு காலையிலே வேலைக்கு போயிட்டாரு போல இருக்கு. நான் சாப்பாடு கிப்பாடெல்லாம் செஞ்சு தரேன்னு ஃபர்ஸ்ட் 2 நாள் செஞ்சு கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஒன்றும் செய்யாம போயிட்டாரு போல இருக்கு. அந்த பையன் நல்ல சாப்பாடு படலாம் செஞ்சு வச்சுட்டு தானே போறான்னு சொன்னா. ஆமாக்கோ, எப்பயும் செஞ்சு வச்சுட்டு போவாராம். இன்னைக்கு செய்யல போல இருக்கு. இந்த லூசு கிரிக்கி தான் வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டேன்னாலாம். அந்தளவு சரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்கு. இவ ஒன்றும் செய்யாம சும்மா மாவு இருக்குன்னு 2 தோசை ஊற்றி தின்னுட்டு சும்மா கிடக்கா. ஏன் சோற பொங்கி நல்லா கறியாக்கி திங்க வேண்டியது தானே வயிற்றுக்கு. நாங்களும் வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். எங்கள் மாமியாரெல்லாம் என்ன வேலை வாங்கும். இப்போலாம் உண்டான உடனே வேலை செய்ய விடாமல் அந்தாலும் பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டியாவ. அதனால தான் இதுவளுக்கு வேலை செய்ய கறி வலிக்குது. சரசக்கோ, எல்லாரும் அதிகமாக இழிச்ச வச்சு அவளுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் கன்சீவ் ஆயிருக்கா. அதனால தான் அவளை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. ஆமா சரசு, நம்மளும் வேற இந்த காலத்துல இருக்க பிள்ளைகளோட குறையும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு உடம்பு வாக்க. என்னமோ உடனே அது ஆயிருது இதாயிருதுன்னு சொல்லிடுறியாவ. அதை கேட்கும் போதே நமக்கே வருத்தமா இருக்கு. அதனால அவ்வளோரம் பொத்து பொத்து பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான், இழிச்ச வச்சிய கொஞ்சம் கவனமா தான் பார்த்துக்கிடணும். அதான் சரசக்கோ, நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சு போய் கொண்டு போய் கொடுப்போமான்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க தான் வந்தேன். ஆமா பத்தியா, மதியத்துக்கு ஏதாவது நல்லா அவளுக்கு வாய்க்கு ருசியா நல்லா செஞ்சு கொடுப்போமா?
ஆமலிச்சு இந்த மாதிரி நேரத்தில் வாய்க்கு ருசியாக என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்கும்? நல்லா காரசாரமாக பிரியாணி செஞ்சு கொடுப்போமா? நல்லா ஒரு கட்டு கட்டட்டும். அவள் சிக்கன் பிரியாணின்னா நல்லா தும்பா. கேவலப்பட்டு போச்சு போ. இந்த மாதிரி நேரத்துலலாம் பிரியாணி சாப்பிடக்கூடாதுல, அது சூடு. அப்படியா? அப்போ என்ன செஞ்சு கொடுக்க? எல்லாம் பெரிய பொண்ணு, வீட்டுக்காரன்ட்ட சொல்லி விட சொல்லு. நல்ல பரோட்டாவும் சால்னாவும் வாங்கி கொடுப்பான். நல்லா ராத்திரிக்கு உட்கார்ந்து திங்க சொல்லு. சரசக்கோ கிண்டல் தானே பண்ணுறிய? வேற என்னலா, இந்த நேரத்துல எல்லா சோறும் திங்கலாம். ஆட்டிறைச்சி குழம்பு நல்லா சாப்பிடலாம், நல்ல மீன் குழம்பு சாப்பிடலாம். இதெல்லாம் நல்ல சத்தானது. ஆமா, ஈரல் எடுத்து நல்லா குழம்பு வச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல ரத்தம் தேவைப்படும். நல்ல ஈரலை தான் செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் வாரத்துல ஒரு 2-3 நாளைக்கு. அப்படியே லட்சு, அப்போ நான் ஈரல் எடுத்துட்டு வரேன். நீங்கள் ஈரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வச்சு தருவீங்களா? கொண்டு போய் கொடுப்போம். சரி, எடுத்துக்கிட்டு இழிச்ச வச்சு வீட்டுக்கு வா. நாங்களும் அங்கே வாரோம், அங்கே வச்சே செஞ்சு கொடுத்துருவோம். ஆமா, நானும் அந்த பிள்ளையை பார்க்க வரணும்னு இருந்தேன். அந்த பிள்ளைய அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கவே இல்லை இன்னும். சரி லட்சு, அப்போ நான் ஈரல்